Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் பெண்கள் வீட்ல இருந்தே நாங்க என்ன தொழில் செய்யறது அப்படின்னு தெரியல அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன தொழில் செய்யறது அப்படின்னு தெரியலனா ஒரு சிலருக்கு ஒரு சில டேலண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இப்போ நார்மலா நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்ல இருக்க மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற டைம்ல அவங்களோட ஹாபிஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் பிசினஸ் இருந்தால் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுவே கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு தான் அது ஒரு கம்பெனியாக பிஸ்னஸாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு காமனான வந்துட்டு டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல, என்ன டேலண்ட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க, உங்களால் டிசைட் பண்ண முடியல எது உங்களோட டேலண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் என்னன்றதை பார்த்தலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரியான ப்ளம் கேக்ஸ் பொறுத்தளவுக்கு நார்மல் நம்ம கேக்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பட்டர் க்ரீம் கேக்காக இருக்கட்டும், இதை தாண்டி ப்ளம் கேக்ஸ்க்கு நிறைய லவர்ஸ் இருப்பாங்க. அதே போல் ப்ளம் கேக்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், இப்போ ஒரு நியூ இயராக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஒரு பண்டிகைக்குமே காமனாக ப்ளம் கேக்ஸ் வந்து டன் கணக்கில் வந்து சேல்ஸ் ஆகும். பேக்கரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், இப்போ தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்வீட்ஸ் வந்து நிறைய வந்து புது ஸ்வீட்ஸாக புது வெரைட்டிஸாக வந்து கொண்டு வருவாங்க. அதே போல தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ், கிறிஸ்மஸ், ஈஸ்டர்ஸ், இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ், அதே போல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறது, ஒரு வேலண்டைன் டேஸ்க்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான ப்ளம் கேக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. டன் கணக்கில் நமக்கு வந்து சேல்ஸ் ஆகும். அந்த பீரியட், அந்த ஒரு ஃபெஸ்டிவல் பீரியட்ல மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா லாபத்தை மட்டும் எடுத்துருவாங்க. ஸோ காமனாக நார்மலாக ஒரு பிளெயின் ப்ளம் கேக் நம்ம செய்கிற மெத்தடும், ஒரு ரிச்சான ப்ளம் கேக் செய்கிற மெத்தடும், இது ரெண்டும் நான் சொல்கிறேன். இதை எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபெஸ்டிவல் சீசனில் மட்டும்தான் இதை சேல்ஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ ஃபீமேல்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ, ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் மேக் பண்ண தெரியுது அப்படின்னா வீட்லேயே ஆன்லைன்லேயே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. மேக் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில், ஒரு ஃபேஸ்புக் பேஜில் அவங்களுக்கு வர கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணி அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு இப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த மாதிரியான கேக்ஸை நீங்கள் பேக் பண்ணலாம். கேக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குங்க. நிறைய இடத்துல 1 வீக் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம எப்படி வீட்டில் இப்போ இருக்கிற மேக்ஸிமம் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டில் சமைக்கிறவங்களா தான் இருப்போம். நம்ம வேறு எதுவும் வேலைக்கு வெளியே போகல அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாருக்குமே குக்கிங் அப்படின்ற ஒரு மெத்தட் தெரியும். அப்போது அதோடைய அளவுகள் மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக போடணும். கேக்கை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு மிஸ்டேக் ஆகும்னா, கடையில் சாப்பிட்ற மாதிரியான அந்த டேஸ்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளஃபினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் மட்டும் வீட்டில் நம்ம பண்ணும் போது வராது. ஏன் அது வராது அப்படின்னா, கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இதெல்லாம் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த மாதிரியான அளவு ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வயிற்றுக்கு நல்லது கிடையாது. பேக்கிங் சோடா ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு அந்த ப்ளஃபினஸ் வந்து கம்மியாக இருக்கும். சுகருடைய அளவு வந்து தெரியாது. இல்லை நம்ம வீட்டில் பொறுத்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக சாப்பிடாத ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணுவோம். ஸோ இப்படி இல்லாமல் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக, ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து இதை வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்கு நான் கால்குலேஷன் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்கிங் காஸ்ட் 200லேருந்து 250 ருபீஸ்க்கு தாங்க ஆகும். ஒரு ப்ளம் கேக் நீங்கள் மேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற மெட்டீரியல், உங்களுக்கு எக்கு அப்புறம் எக்லெஸ் 2 விதமாகவும் பண்ணலாம். ஸோ எக்கு வச்சு பண்ணுறதா இருந்தாலும், எக்லெஸ் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் நிறைய மெத்தட்ஸ் வந்துச்சு. மைதா மட்டுமே வச்சு மேக் பண்ண ப்ளம் கேக்ஸ் நிறைய மார்க்கெட்டில், கமர்ஷியல் மார்க்கெட்டில் 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ளம் கேக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமோட ஒரு காஸ்ட்லியஸ்ட் கேக். நம்ம 1 கிலோ வாங்குறோம்னா 2000 2500 ரூபா வரைக்கும் அந்த ப்ளம் கேக் வாங்க முடியும். என்ன எப்படி அப்போ 120 ரூபாய்க்குலாம் ப்ளம் கேக் கொடுக்குறாங்கன்னா, 120 ரூபா கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா அதில் போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் மைதா யூஸ் பண்ணிட்டு, சுகர் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரூட்டி ஃப்ரூட்டி ஜஸ்ட் ஒரு 2 கேஷ்யூ, ஒரு 3 கேஷ்யூ அந்த மாதிரி போடுவாங்க. அதுதான் வந்து 120 ரூபாய்க்கு நமக்கு தர முடியும். நான் அந்த மாதிரி மேக்கிங் தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது நீங்கள் ரொம்ப ரிச் அண்ட் மேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேம் நீங்கள் மைதாலேயே யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நட்ஸ், வால்நட்டு, பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி, டேட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸு, பிளாக் ட்ரை கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட் பண்ணி ரிச்சாக கொடுக்கலாம். அது உங்களுக்கு 1500 ருபீஸ். நீங்கள் இன்ஸ்டா பேஜிலலாம் போடுறீங்க, ஒரு கிஃப்டிங்க்கு வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே கொடுக்கறதுக்கு, இல்லை ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸாக வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வராங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன கப்பில் வரக்கூடிய ப்ளம் கேக்ஸ் கொடுக்கணும்னா அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஒரு 250 ருபீஸ்
டேஸில் நீங்கள் மேக் பண்ணுறீங்க, ஒரு நார்மல் டூட்டி ஃப்ரூட்டி போட்ட கேக் ஒரு கமர்ஷியலாக வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபுட் மார்க்கெட்ஸ் நிறைய இருக்குது இப்போ சேல்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஈவன் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரில கூட சேல்ஸ் பண்ணலாம். கேக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு 10 to 15 டேஸ் வரைக்கும் எதுவுமே ஆகாது நமக்கு. அதே போல் உங்களுக்கு ஆர்டர் வந்த பிறகு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் தான் உங்களுக்கு கேக் பேக் பண்ணுற டைமு. இப்போ நீங்கள் அமேசானில் வந்து ஒரு இது போடுறீங்க, நீங்கள் ஆட் போட்டு விடுறீங்க, நம்ம வந்து சேல்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் வருது அப்படின்னா ஆர்டர் வந்து அதை டெலிவரி பண்ணுறதுக்குன்னு ஒரு 3 to 4 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ நமக்கு வெறும் ஒரு நாள் தான் கேக் பேக் பண்ணுறதுக்கே ஆகும். ஆர்டர் வந்த பிறகு நீங்கள் மேக் பண்ணி அனுப்பினாலே 15 நாள் நல்லாயிருக்கும். ஒரு 5 டேஸ் டிரான்சிட்டில் அது போயிட்டு அவங்கக்கிட்ட சேருது, ஒரு 3 டேஸில் சேருது அப்படின்னா கூட அவங்களுக்கு 7 to 10 டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு டைம் அப்படின்றது இருக்கும். அதனால நீங்க தாராளமா ஆன்லைன் மார்க்கெட்டே பிடிங்க. ஒரு 250 ரூபாய்க்கு நீங்க வந்து ப்ளம் கேக் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அந்த கேக்கை 1000 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ 900 to 1000 ருபீஸ் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி அப்படின்னா ஒரு கிலோ கேக்கில் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா 150 கிராம் கப்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அது டிஸ்போசபிள் கப்ஸ், ஒன்றுமே இல்லை. அப்படியே ப்ளம் கேக் இந்த மாதிரியே வச்சு அந்த பேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அடியில் சில்வர் ஃபாயில் மாதிரி அந்த சில்வர் ஃபாயிலே ரேப் பண்ணி மேலே ஒரு ரிபன்ஸ் மாதிரி கட்டி உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வேர்டிங்ஸ் வச்சு கொடுத்துட்ருவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. அப்படியே பேக்கிங் நம்ம டப்பாக்குள்ளே போட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான். ஆன்லைனில் பேக் பண்ணுறோன்னா காட்டன் பாக்ஸஸ் வச்சுக்கணும், ஏன்னா நமக்கு உடைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிஃப்ட் ரேப்பிங் பண்ணி உள்ள டப்பா வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சேல்ஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6லேருந்து 7 கேக் வரைக்கும் உங்களால் போட முடியும். 100லேருந்து 150 கிராம் அப்படின்னா 1000 கிராம்ஸில், அதாவது ஒரு கிலோவில். ஆனால் ஒரு கேக் பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக வந்து 100 ரூபாலேருந்து 120 ரூபா அந்த ரேட் விற்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரேட் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 900 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ கேக்கை விற்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. உங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த மாதிரி கான்செப்ட் சொல்லிட்டு, நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆர்டர்ஸ் உங்களை பொருளை கையில் வச்சுட்டு அப்புறம் அதை சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் ஃபஸ்ட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணனா FSSAI தேவை. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் FSSAI எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு FSSAI எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு யூடியூப்ல பாருங்கள். நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய இருக்குது. கேக்ஸ் எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு கேக்ஸ் பேக் பண்ணுங்கள். ஒரு நாள் 2 நாள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வந்து பசங்க வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க. சின்ன சின்ன கப்ஸில் நீங்கள் டெய்லி வந்து நல்ல ஒரு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே பாருங்கள். வீடியோஸை பார்த்து அவங்க சொல்கிற அளவை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கமர்ஷியல் பேக்கிங்னே கிளாஸஸ் நிறைய ஆன்லைனில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் நீங்கள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் GST ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FSSAI, இது ரெண்டும் எடுத்தீங்க அப்படின்னா தான் ஆன்லைனில் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்விக்கியில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், ஜொமேட்டோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆட் மட்டும் போஸ்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஆர்டர் வரும் பார்த்தீங்களா, ஆர்டர் வந்ததும் நீங்கள் பேக் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தா போதும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ரெடி ஸ்டாக் வச்சிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுவே வந்து மில்லட்ஸில் செய்யக்கூடிய கேக்ஸு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மைதாவை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் செய்யக்கூடியது, மில்லட்ஸில் செய்யக்கூடியது, மில்லட்ஸில் செய்யக்கூடிய குக்கீஸ் நீங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக இந்த பிஸ்னஸ் கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்னஸ் இதில் கிடைக்குங்க. நான் எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் சேல்ஸ் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.